வணக்கம். வெல்கம் டு பரிமள செல்வி சேனல். சில நேரங்களில் நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே தப்பாக நடக்கிறது மாதிரியே நமக்கு தெரியும். அப்படியே தீமையின் சக்தி எழும்பி நின்று ஆட்டம் போட்டது மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் அதுலேயும் ஏதோ ஒரு சிறிய சம்பவம் நன்மை இன்றும் இன்னைக்கும் நிலை பெற்று இருக்குது, கட்டாயமா நன்மை வெல்லும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை நமக்கு தரது மாதிரி இருக்கும். எப்படி இந்த கார் இருள், அதாவது குத்திருட்டுல சுத்தி வெளிச்சமே இல்லை, ஃபுல்லா இருட்டா இருக்கு, இருட்டில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயணத்தின் போது எங்கேயோ தூரத்துல தெரியக்கூடிய ஒரு சின்ன ஸ்டார் நட்சத்திரம் அது நமக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை தருகிறதோ, எப்படி நமக்கு நம்முடைய மனதை அதில் லயிக்க வைக்கிறதோ, அதே மாதிரி சின்ன சம்பவங்கள், சின்ன நல்ல காரியங்கள் நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தையும் புதிய நம்பிக்கையும் தரும். அப்படி இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்குது. அது தங்க நகைகள் தொடர்பான ஒரு செய்தி. அதை பற்றி கட்டாயமாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தி. திருமண நிகழ்ச்சிகளில் பெண்கள், திருமணமான பெண்கள் தங்க நகைகள் அணிய கட்டுப்பாடு, இதுதான் அந்த செய்தி. நம்மளை எத்தனை பேர் நீங்கள் வாசித்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை வாசித்தேன். எனக்கு அதை வாசித்த உடனே இன்னைக்கு தங்கம் விலை அப்படி ஜெட்டு வேகத்தில் ஒரு நாளுக்கு ஒரு விலை கடகடா குடுன்னு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? அப்போ இது ஒரு மாதிரி மக்களையே பீதியடைய வச்சிருக்குது. இந்த ஒரு நிலையில, இந்த ஒரு சமயத்தில் தங்கத்தின் விலை அதிகரிப்பு, விலை ஏற்றம் எல்லாரையும் அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த செய்தி என்ன ரொம்பவே கவர்ந்தது. அது எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. கொஞ்சம் என்னுடைய மனசை குதூகலிக்க வச்சது, ஒரு இனிப்பு சாப்பிட்டது மாதிரி ஒரு ஃபீல் தந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த செய்தி என்ன அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் கந்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம். அதில் பழங்குடியின மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அந்த கிராமத்தில் கிராம மக்கள், அதாவது கிராம தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவு அப்படின்னு சொன்னால், இனி அந்த கிராமத்தில் அந்த திருமணமான பெண்கள் திருமணம் போன்ற குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது தங்க நகைகள் அணிவதற்கு கட்டுப்பாடு விதிக்கிறோம், மீறினால் ரூபாய் 50,000 அபராதம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கே! திருமணம் போன்ற குடும்ப நிகழ்ச்சிகள்ல தானே இந்த பெண்கள் அப்படியே எல்லா நகைகளையும் வாரி போட்டுட்டு, தரட்ட இல்லைனாலும் கடன் வாங்கி மற்றவங்கிட்ட இருந்தாலும் வாங்கி போட்டுட்டு அப்படியே ஒரு அலங்கார தேர் மாதிரி வலம் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க, ஆசையா போடுவாங்க. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட திருமண நிகழ்ச்சிகள்ல இது போன்று போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரலாம். அதுலேயும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெறும் மூக்குத்தி, கம்மல், தாலி இவ்வளவுதான் போடுவதற்கு அனுமதி. இந்த பெண்கள் ஆரம், நெக்லஸ் போன்ற பெரிய பெரிய நகைகள் அணிவதற்கு தடை, கட்டுப்பாடு அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? பெண்களுக்கு இப்படி எதனால ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்குற அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அந்த கிராமத்து தலைவர்கள் அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த காரணத்தை அவங்க விளக்குனதா இந்த செய்தியே விளக்கமா சொல்லுது. அதாவது, திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஏழை மக்கள் கடன் வாங்கி செலவு செய்யும் நிலை உள்ளது. ஆடம்பர செலவு செய்வது, தங்க நகைகளை போட்டுக்கொண்டு தங்கள் பணக்காரத்தனத்தை காட்டுவது போன்றவற்றை தடுக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரணத்தை அவங்க சொல்றாங்க. ஏழைகள் தங்கத்தை வாங்க முடியாது, அதனால் அவர்கள் கடன் வாங்கியாவது திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நினைக்கின்றனர். இது போன்ற ஆடம்பர கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளோம். இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அதாவது, திருமணம் ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு. அதுல எல்லாம் நீயா நானானி பெரிய ஒரு ஒரு பணக்காரத்தனத்தை காட்டும் போது அதனுடைய புனிதம் கெட்டு போகிறது, ஒரு சமத்துவ நிலை அங்க இல்லாம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு இது போன்ற கட்டுப்பாடுகள் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு சின்ன கிராமத்திலேயாவது இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்குது. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த மனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வருமா அப்படின்னு ஒரு ஏக்கமா இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் எல்லாம் இந்த தங்க நகைகளுடைய படையெடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வரதட்சணையாக தங்க நகைகள் கொடுப்பதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு வந்து தங்க நகைகளுக்கு அவ்வளவு டிமாண்ட் வந்தாச்சு. அதனாலதான் தங்கத்தினுடைய விலை இவ்வளவுக்கு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அந்த தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கு தொடங்கியிருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம். அதனால தங்கம் ஓரளவுக்கு பதுக்கி வைக்கப்படுகிறது, அது மார்க்கெட்டுக்கு வரமாட்டேங்குது. அப்போ மக்களுக்கு வந்து இன்னைக்கு வரதட்சணைக்கு தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது தங்க நகைகள் கொடுக்காம கல்யாணமே பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழல் அதுக்கு தள்ளப்படும் போது அந்த அந்த மக்கள் வந்து நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க. எதையாவது விற்று தங்கத்துல வந்து வாங்கி கொடுக்கணும். ஒரு பவுண்டை விலை 1,00,000 மேல தாண்டி போகக்கூடிய சூழலை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அது சேதாரம், செய்கூலி இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கும்போது 1,00,000க்கும் குறைவாட்டு ஒரு பவுன் வாங்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஒரு 10 பவுன் நகை போடணும் அப்படின்னு சொன்னாலே 10 லட்சம் ஆகும். அப்ப யோசித்து பாருங்க, இது எங்க போய் இது நிற்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இந்த நிலை மாறணும், இந்த வரதட்சணைக்கெல்லாம் ஒரு மாற்று வரணும் இப்படின்னா நம்ம பல கட்டங்களையும் நானே பேசியிருக்கிறேன் இந்த இதுல வீடியோக்கள் எல்லாம். ஆனா அது எப்படி நடைமுறைக்கு வரும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல உள்ள இந்த கந்தார் கிராம மக்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. அதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அதனால அந்த குடும்பங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு வருது. தங்க நகைகள் அணிகிறதுனால திருமணத்தின் புனிதம் கெட்டு போகுது. இதெல்லாம் அவர்கள் உணர்ந்ததுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த முடிவு எடுக்கணும்னா உண்மையிலேயே அவங்க மனம் மிகவும் பண்பட்ட ஒரு மனமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இடங்கள்ல ஒரு சொல்லாடல் உண்டு, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம் மக்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு எல்லாத்தையும் சாதித்து காட்டும்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, தங்கம் வெல்லுமா சங்கம் வெல்லுமா? சங்கம்தான் வெல்லணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்போம். அவர்கள் இப்படி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க, ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இதை நடைமுறைப்படுத்தணும், இதுல அவர்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம். அது மட்டும் இல்ல, இந்த மக்கள் இது வந்து இந்த சங்கம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா மக்களுடைய ஆதரவும் அதுக்கு வேணும். எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மக்கள் ஆதரவு கொடுத்து அதை பாராட்டும் போதுதான் இது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னும் பிரபலமாகும். இதை பார்த்து என்ன நிறைய பேர் செய்யணும், நம்மளும் இப்படி ஒரு முடிவெடுக்கலாம்னு சொல்லி முன்னுக்கு வருவாங்க. அது சரி, நம்ம தமிழ்நாட்டுல இது போன்ற மாற்றங்கள் வருமா? நம்முடைய மக்கள் குறிப்பாக தலைவர்கள் அல்லது பணக்காரர்கள் அவர்களுடைய மனம் இதற்கு பக்குவப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் என்பதனால் பெண்களே நாங்கள் நகைகள் அணிவதை குறைப்போம், நாங்கள் நகைகள் அணிய மாட்டோம், எங்களுக்கு இந்த ஆடம்பரமான நகைகள் எல்லாம் வேண்டாம், நகைகள் மீதான மோகத்தை நாங்கள் குறைத்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகுமா? அப்படி உருவானால் மாற்றம் அது வந்து மிகவும் நல்லதொரு மாற்றமாக இருக்கும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அல்லது அவங்க மேல திணித்தது மாதிரியானதாக ஒன்றாக இராது. அவங்களாகவே வாலண்டியரா நாங்க நகை அணிய மாட்டோம் அப்படின்னு ஒரு சுய கட்டுப்பாட்டோடு வரும்போது இந்த தங்க நகைகளுக்கான டிமாண்ட் மார்க்கெட்ல குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ தங்கத்தின் விலையும் குறையும், அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இந்த நிலை உருவாக நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைப்போம், தேடும் விடியல் தூரமாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த கருத்துகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல அந்த கந்தார் கிராமத்தில் உள்ள மக்களுடைய அந்த முடிவு வந்து நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு முடிவு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதரவை கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.